வாங்கன்னு சொல்றோம். ஆமா ஆண்டி, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. எப்படியும் மேரேஜ் முடிஞ்சு மீனாட்சி அங்கதானே இருக்க போறா. நீங்களும் எங்க கூடவே வந்து இருக்கலாம். அது எப்படிமா? அதெல்லாம் சரியா வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்கினா அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் வேண்டாம். அது முறையும் இல்ல. சுமதி, நீ மீனாட்சியை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா. அதானே. பாட்டி, நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நம்ம வீட்டு கல்யாணம் 1008 வேலை இருக்கும். அதனாலதான் சொல்லுதேன். நம்ம வீட்லயே வந்து இருங்க. இல்ல, வேணாம். நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். அட, எங்க போய் என்னத்த வீடு தேட போற? அதுவும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. ஆமா மீனாட்சி, இப்போதைக்கு வீடு தேடி போறதெல்லாம் நடக்காத காரியம். அதான் பாட்டி சொல்றாங்கல்ல. மீனாட்சி, அம்மாச்சியே வந்து கூப்பிடுறாங்கல்ல, வீட்டுக்கு வந்தா என்ன? இல்லம்மா, அது வந்து எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா என்ன? நாங்க என்ன அந்நியமா? அது உன் பொண்ணு வாழ வந்த வீடு தானே. அம்மாச்சி உங்களை வீட்டுக்கு கூப்பிடதான் இம்புடு தூரம் வந்தாங்க. இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு என்னால கஷ்டம்? அதான். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? சொந்த பந்தம் அப்புறம் என்னத்துக்கு இருக்கும்? இப்படி ஒரு நேரத்துல கூட மாட ஒத்தாசையா இருக்கணும்ல. கல்யாண நேரத்துல நீ என்னத்துக்கு பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படணும்? நாங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்கோம். கொழுந்தியா கல்யாணத்தை நடத்தி வைக்கிற கடமை என் பேர மனோக்கு இருக்குல்ல. இல்லம்மா, அது அது சுமதி, நீ எங்க வீட்டு சம்மந்தி. நீ எங்க வீட்டுல வந்து தங்கினா எங்களுக்கு சந்தோஷம் தான். அப்படி சொல்லுங்க. நீங்க வந்து கூப்பிடுறதுல சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க எப்படி? என்ன தயக்கம் உனக்கு? இத பாரு, நான் வெடுக்குன்னு தான் பேசுவேன். ஆனா என் மனசுல எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பேன்.